வானவில் வாழ்க்கை இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் அல்கெமி. அல்கெமி லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் ப்ரோக்ராம். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கம்யூனிட்டி ரிலேட்டடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ இது வந்து திஸ் இஸ் நாட் irrespective ஆஃப் எனி கம்யூனிட்டி. இது ஒரு கிறிஸ்டியன் அட்டன் பண்ணலாம், முஸ்லீம் யார் வேணா அட்டன் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு ரிலீஜன்ல இருக்க நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே இதுல உள்ளடக்கி இருக்கு. அது வந்து கண்டிப்பா நிச்சயமா வந்து அதுக்கு வந்து அல்கெமி உங்கள் வாழ்வை மாற்றப் போகும் 2 நாள் நிகழ்ச்சி. இலவச அறிமுக வகுப்பு ஜூலை 5ஆம் தேதி. அடுத்த நிகழ்ச்சி சிங்கப்பூரில் ஜூலை 8 மற்றும் 9 சனி மற்றும் ஞாயிறு. மேலும் விவரங்களுக்கு 7502466600 96988 80908 0422421722 www.alchemy.in. அலோக், அட சோஹன், டேய், எங்க வீட்ல எல்லாரும் சோலார் ரூஃப்டாப் சிஸ்டம் பத்தி கேக்குறாங்க. ஏன் உங்க வீட்ல சோலார் ரூஃப்டாப் சிஸ்டம் போடலையா? இல்ல, எங்க பில்டிங்ல சோலார் ரூஃப்டாப் சிஸ்டம் போட்டிருக்கோம். இதனால கரண்ட் பில்லும் குறைவாக வருது, அப்புறம் சர்ப்ளஸ் கரண்ட வித்து பணமும் சம்பாதிக்கலாம். வாவ்! நானும் வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன். வீடு மற்றும் சொசைட்டியில் சோலார் ரூஃப்டாப் சிஸ்டத்தை அமைத்திட இந்திய அரசின் நிதி உதவியின் பலனை பெற்றிடுங்கள். மின்சாரத்தை நீங்களே உற்பத்தி செய்திடுங்கள். சூரிய ஆற்றலை பயன்படுத்துங்கள். வணக்கம். இது உங்கள் மனதிற்கு நெருக்கமான வானவில் வாழ்க்கை. வாரந்தோறும் விதவிதமான கேள்விகள், வித்தியாசமான பதில்கள். இன்று அந்த வரிசையில் நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர்கள் மான்செஸ்டர் இன்டர்நேஷனல் வெள்ளக்கிணறு ஸ்கூல் சேர்ந்த பள்ளி மாணவர்கள். அவர்களுக்கு அற்புதமாகவும் எளிமையாகவும் இனிமையாகவும் பதிலளிப்பதற்கு நம்மிடையே தக்ஷிணா ஃபவுண்டேஷன் நிறுவனர் அல்கெமி மித்ரே சிவா குருஜி அவர்கள் வந்திருக்காங்க. வாருங்கள், இவர்களுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு நாமும் செல்வோம். வானவில் வாழ்க்கை அப்படின்னா வாழ்க்கையே ரெயின்போ மாதிரி கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் இந்த கலர்ஃபுல்னஸை நாம் உணராமல் இருக்கிறோம். இது ஒரு மனிதன் வாழ்க்கையில் எப்படி சந்தோஷமாக வாழ்கிறது அப்படிங்கிற அந்த விஸ்டமை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த கலந்துரையாடல். வாங்க நம்ம இந்த வாரம் கேள்விகளுக்கு போகும். நிறைய குழந்தைகள் ஆர்வமோடு உட்கார்ந்துருக்கிறாங்க, கண்களை பார்த்தாலே தெரியுது. லெட்ஸ் கோ டு த கொஸ்டின். நான் வந்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணுவேன் நிறையா. அம்மா அப்பா திட்டுவாங்க என்ன, லைக் ஃபோன் யூஸ் பண்ணாத, அது நல்லது கிடையாது, உன் ஸ்டடீஸ் பாதிக்கப்படும் அப்படின்வாங்க. ஸோ நான் ஃபோன் யூஸ் பண்ணுறது தப்பா கரெக்டா அப்படின்னு எனக்கு தெரியல. இட் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸு. அதுக்குள்ளே இருக்க ஏகப்பட்ட கதிர்வீச்சுன்னு சொல்லுவோம். அதில் இருக்கக்கூடிய அது வந்து பெரிய ஒரு கதிர்வீச்சில் தான் அது தொடர்பே, அந்த கனெக்டிவிட்டியே வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெக்னிக்கலாக அதை நீங்கள் பயன்படுத்துறது உங்களுடைய பிரெயின், உங்களுடைய உடம்பு, உங்களுடைய மைண்டு எல்லாத்தையுமே அது கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். 100% அஃபெக்ட் பண்ணும். இருந்தாலும் நம்ம ஏன் அதை பயன்படுத்துகிறோம்னா, இந்த நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எளிமையாக வாழ்வதற்கு கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் அது. இது ஃபோன் மட்டும் இல்லை, எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸும், டெலிவிஷனாக இருக்கட்டும், ஒரு லேப்டாப்பாக இருக்கட்டும், அல்லது ஒரு வாகனம், ஒரு வெஹிக்கிளாக இருக்கட்டும், அல்லது எந்த ஒரு கேட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, ஒரு வாக்மேனாக இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு ஒரு இந்த ஹியூமன் பாடி, இந்த நேச்சர், இயற்கை கொடுத்த இந்த ஹியூமன் பாடிக்கு ஒரு டேமேஜை கிரியேட் பண்ணும், ஒரு பாதகத்தை விளைவிக்கும். அதுக்காக இதை நீங்க பயன்படுத்தவே வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எப்ப தேவையோ அப்ப அதை பயன்படுத்திக்க, எப்ப தேவையில்லையோ அந்த விஷயத்தை பயன்படுத்தக்கூடாது. இந்த உலகத்துல நமக்கு இருக்கிற எல்லா விஷயமுமே, இந்த காட், இந்த டிவினிட்டி நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா விஷயமுமே நமக்கு தேவையான அளவுக்கு தான் நம்ம பயன்படுத்தணும். எந்த விஷயமாக இருந்தாலும் சரி. டிவி பார்க்கணும்னா 24 மணி நேரம் நீங்க டிவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப பாதகமாயிரும். எப்ப பார்க்கணுமோ அப்ப பார்க்கணும்.
கார் ரொம்ப நல்லா இருக்கு, நான் கார்லயே தான் உட்கார்ந்து சாப்பிடுவேன், கார்லயே தூங்குவேன், கார்லயே குளிப்பேன், கார்லயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்குவேன் அப்படின்னா நம்மள லூசுன்னு சொல்லிடுவாங்க. ஓகே, சோ கார் ரொம்ப உபயோகமான பொருள். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்காக அதை பயன்படுத்தணும், மீதி நேரத்துக்கு அது கிட்டேயே போகக்கூடாது. எனக்கு வீடு ரொம்ப அழகா இருக்கு, நான் இந்த வீட்டை விட்டே வெளியில வர மாட்டேன், நான் வீட்டுக்குள்ளேயே தான் வாழ்க்கை பூரா அடுத்த 30 years நான் இருக்க போறேன் அப்படின்னா நீங்க ஹவுஸ் அரெஸ்ட் ஆகி கிறுக்கு பிடிச்சிரும். சோ அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. வீடுங்கிறது அது எப்ப தேவையோ அதை நம்ம பயன்படுத்துறோம். அதே போல பாத்ரூமுக்கு போறீங்க, குளிக்கிறீங்க, குளிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் 24 மணி நேரமும் குளிச்சுக்கிட்டே இருப்பேன், தவறு. அது பைத்தியக்காரத்தனம். எந்த ஒரு விஷயத்தையுமே காட் நமக்கு அதை ஒரு நல்லதுக்காக கொடுத்துருக்கும், அதை அளவா நம்ம பயன்படுத்திக்கணும். எப்ப தேவையோ அப்ப பயன்படுத்திட்டு மீதி நேரத்துல ஓரமா எடுத்து வைக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. இது செல்போன் மட்டும் இல்ல, எல்லா விஷயமும் அப்படித்தான். சோ அதுக்காகத்தான் நம்ம அப்படி சொல்றாங்க, இது உங்களுடைய நலனுக்காக சொல்றாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? வெரி வெரி ஸ்ட்ரைட் ஆன்சர். அவங்களுக்கு என்ன தேவையோ அதற்கான ஆன்சர். சோ இந்த நிகழ்ச்சியில குருஜி கிட்ட இந்த ஆன்சர் வாங்கிட்டு அதற்கு ஒரு படி ஸ்டெப் எடுத்தீங்கன்னா your parents will be happy. Please give that happy to your parents. Thank you. Next question. என் கேள்வி என்னன்னா, சில நேரம் எங்களுக்கு கம்மி மார்க்ஸ் கிடைக்குது, அப்போ எங்களோட தன்னம்பிக்கை கம்மி ஆயிடுறது, நாங்க எங்க மேலே கோவப்படுறோம், ஆத்திரப்படுறோம், வெறுப்பு வந்துடுறது எங்க மேலே. அதுல இருந்தா எப்படி வெளியில வருதுன்னு? இதுல 2 விஷயம் இருக்குமா, நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, நான் ஒரு படிப்பை படிக்கிறேன், இந்த படிப்பை படிச்சு நிறைய விஷயத்தை நான் தெரிந்து கொள்கிறேன். இப்ப எனக்கு விஷயம் தெரிஞ்சதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கிறதுக்காக ஒரு பரீட்சைன்னு ஒண்ணு எழுதுறோம், அதுல இருந்து மார்க் ஒண்ணு வருது. இப்ப இந்த மார்க் குறைஞ்சிருச்சு அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு வருத்தம், கோபம், எரிச்சல் வருது. இப்போ you are getting angry and you are feeling bad about the result. இந்த மார்க் ஏன் குறைஞ்சது அப்படின்னா, நான் இங்கே படிச்சது தெரிஞ்சுக்கிட்டதுல ஏதோ கோளாறு இருக்கு. எஸ் ஆர் நோ? இங்க நான் இதை புரிஞ்சுக்கிட்டதுல ஒரு கோளாறு வந்ததுனால என்னால இந்த பரீட்சையை சரியா எழுத முடியல, அதனால அந்த ரிசல்ட் அப்படி போயிருக்குது. சோ இந்த ரிசல்ட்டை பார்த்து கோபப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். நான் புரிந்து கொண்டதுல எங்கேயோ கோளாறு இருக்குது. அப்போ நான் இப்ப புரிஞ்சுகிட்டதுல கோளாறு இருந்தா என்னுடைய புரிஞ்சுக்கிற தன்மையை நான் வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதானே கரெக்ட்? எஸ் ஆர் நோ? நான் இங்க புரிஞ்சுக்கிறத சரியா புரிஞ்சிருந்தேன்னா இங்க சரியா செஞ்சிருப்பேன். அப்போ இந்த மார்க்குங்கிறது குறையும் பொழுது நமக்கு கெடுதல் இல்ல, அது நமக்கு நல்லதை கொடுக்குது. கண்ணா, நீ இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோப்பா, நீ சரியா புரிஞ்சுக்கல, சரியா புரிஞ்சுக்காம இந்த உலகத்துக்குள்ள போனீன்னா உனக்கு தப்பா போயிரும், நீ சரியா புரிஞ்சுக்கோ அப்படிங்கறது இண்டிகேட் பண்றதா அந்த மார்க். அந்த மார்க்கை பார்த்து பயப்படாதீங்க. இப்ப நான் சரியா புரிஞ்சுக்கணுங்கிறத நீ சொல்லியிருக்கல்ல, உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நம்ம சரியா இதை புரிஞ்சுக்கலாம். அது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு. சோ கம்மி மார்க் வாங்கினா சந்தோஷப்பட்டு இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் என்ன பண்ணாரு? பல்பை கண்டுபிடிச்சாரு. அந்த பல்பை அவரு ஃபைனலா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை தடவை அவர் ஃபெயில் ஆனார் தெரியுமா யாருக்காவது? 10,000 டைம்ஸ் அவர் ஃபெயில் ஆனார். 10,000 தடவை அதை ஃபெயில் ஆகி தான் கடைசியா கண்டுபிடிச்சாரு. அப்ப அவர்கிட்ட கேட்டாங்க, 10,000 தடவை நீங்க ஃபெயில் ஆனீங்களே, உங்களுக்கு வருத்தமாவே இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, 10,000 தடவை நான் ஃபெயில் ஆகல, 10,000 தடவை எப்படி செய்யக்கூடாதுன்னு நான் கத்துக்கிட்டேன். 10,000 தடவை எப்படி நான் தப்பா செய்யறேன், நான் எப்படி செய்யக்கூடாதுங்கிறத நான் கத்துக்கிட்டேன். அது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த 10,000 தடவை நான் எப்படி செய்யக்கூடாதுன்னு கத்துக்கிட்டதுனாலதான் எப்படி சரியா செய்ய முடிஞ்சதுன்னு எனக்கு தெரிஞ்சு நான் செஞ்சிருக்கேன். அதனால நான் அதை பார்த்து சந்தோஷப்பட்டேன்னாரு. இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற குழந்தைகளும் சரி, பேரண்ட்ஸும் சரி, மார்க் லெஸ்ன்றது தட்ஸ் an indicator so that we can come to know that we should study little bit well and get marks. So thank to the less marks for the indication. Wow,
அற்புதமான ஒரு விளக்கம், அற்புதமான விளக்கம். சோ அடுத்த கேள்வி. அது நீங்க வந்து ஃபெயிலியர் வந்து அது இட்ஸ் நாட் ஃபெயிலியர் ஃபீட்பேக்னு சொல்லியிருக்கீங்க குருஜி. இதுல என்னன்னா ஃபீட்பேக் வந்து சில பேர் வந்து ரொம்ப ரூடா கொடுப்பாங்க. அதாவது they'll start teasing and bullying us. அது வந்து ரொம்ப ஹர்ட் ஆகும். அதோட நமக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கிற நேரத்துல யாரும் நம்ம பக்கத்துல வர மாட்டாங்க. இது என்ன கைண்ட் ஆஃப் ஹியூமன் நேச்சர்? ஏன் வந்து இந்த இப்படி வந்து எல்லாரும் நடந்துக்கிறாங்க? சோ என்ன ஏன் டீஸ் பண்ற மாதிரி ஹியூமனிட்டி இருக்கு? அது என்ன பாதிக்குது எதனால? யாரு உங்களை டீஸ் பண்ணாலுமே அவங்களோட விருப்பத்தை அவங்க தெரிவிக்கிறாங்க, அவங்களுடைய மனநிலையை அவங்க ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. நீங்க அதை உங்க மைண்டுக்குள்ள எடுத்து போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. யாரோ ஒருத்தர் நம்மள முட்டாள்னு சொல்லிட்டா நம்ம முட்டாளாயிடுவோமா? நம்ம முட்டாளாயிடுவோமா? ஆகவே முடியாது. அவன் முட்டாள்னு சொல்றான் அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா இப்பதான் நம்ம முட்டாளாயிருக்கோம். ஏன்னா அவன் சொன்னது உண்மையாயிடுச்சு. அப்போ யாரு நம்மள முட்டாள்னு சொல்லும் போது அவங்க சொல்றதுனால நீங்க முட்டாள் ஆயிடவும் முடியாது. அது அவங்களோட ஜட்ஜ்மெண்ட். எஸ் ஆர் நோ? இன்னொருத்தர் வந்து உங்களை வேற மாதிரி ஜட்ஜ் பண்ணலாம், இன்னொருத்தர் உங்களை கரெக்ட்னு சொல்லுவாரு. இப்போ இந்த பையனுக்கு சரின்னு படுறது இவங்களுக்கு தப்பா தெரியும். எஸ் ஆர் நோ? வாட் யூ திங்க் இஸ் ரைட், he may call it as wrong. So it is individual judgments in the world. உலகத்துல ஒவ்வொருத்தரும் லைஃப ஒவ்வொரு மாதிரி ஜட்ஜ் பண்றாங்க. அதே போல உங்களை ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணி கமெண்ட் பண்றத நினைச்சு நீங்க வருத்தமே படாதீங்க. அது அவங்களுடைய கருத்து, அது அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட். லெட் them judge whatever they want to do. நீங்க என்ன செய்யணுமோ அதுல தெளிவா நீங்க போய்கிட்டே இருங்க, அதுல கான்பிடென்ட்டா போங்க. யாரும் உங்களுக்கு யாராவது ஃபீட்பேக் கொடுத்தா அதுல ஏதாவது நீங்க தவறு இருக்கான்னு நீங்க உங்களை அசஸ் பண்ணுங்க, அதை பார்த்துட்டு நீங்க போயிட்டே இருங்க. நீங்க உலகத்துல யாரையுமே உங்களோட கம்பேரே பண்ணாதீங்க, யாரோட இதையும் நீங்க எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. you have to compare only yourself and nobody else in the world. நேற்றை விட இன்னைக்கு நான் பெட்டர் பர்சனா மாறி இருக்கிறேனா அப்படின்னு உங்களை கம்பேர் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பையனை விட நான் பெட்டரா இருக்கிறேனான்னு பார்க்கவே பார்க்காதீங்க. நல்ல குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி அருமையான விளக்கம் குருஜி. அடுத்த கேள்வியா, நீங்க எப்படி குருஜி ஆனீங்க? எதுக்காக குருஜி ஆனீங்க? நான் குருஜி ஆகவே இல்லை கண்ணா, நீங்க எல்லாம் தான் என்ன குருஜின்னு சொல்றீங்க. என் மைண்டுக்குள்ள நான் எப்பவுமே குருஜின்னு நான் நினைச்சதே இல்லை. நான் வந்து உங்களை மாதிரி இப்ப கேள்வி கேட்கிறவங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டே தான் நான் போனேன். என் பதில கேட்டு நிறைய பேர் சந்தோஷமா ஆனாங்க. சரி, எல்லாரும் சந்தோஷமா ஆகுறாங்களே, எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோமே, இன்னும் நல்லா அவங்களுக்கு எல்லாம் புரிய வைக்கலாமே அப்படின்னு இன்னும் நிறைய கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிக்கிட்டே போனேன். இன்னும் நிறைய பேர் சந்தோஷமாயிட்டே போனாங்க. இதை மேலும் மேலும் செஞ்சுக்கிட்டே போனேன். திடீர்னு எல்லாரும் சேர்ந்து என்னைய குருஜின்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் எனக்கு தெரியும், ஓஹோ நான் குருஜி போல. நான் என்னை என்னைக்குமே குருஜின்னு நான் பார்க்கவே இல்லை. நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனிதன் தான். நான் ஒன்றும் பெரிய கடவுள் அப்படிலாம் இல்லை. எனக்கு வாழ்க்கை எப்படி சந்தோஷமா இருக்கிறதுங்கிற அந்த பிரின்சிபிளை நான் புரிஞ்சுட்டேன். அதுக்காக மக்களுக்கு அதை புரிய வைக்கிறதுக்காக என் வாழ்க்கையில நடக்கிற விஷயத்தை நான் எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கிறேன். ஐ எம் ஷேரிங் மை ஹாப்பினஸ் வித் எவ்ரிபடி. ஒவ்வொருத்தரை பார்த்தாலும் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. இந்த கஷ்டம் அவசியம் இல்லை, நீங்க ரொம்ப ஜாலியாக வாழ முடியும். ஒவ்வொரு உயிரும் உலகத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இது ஏன் இப்படி இருக்குது? இந்த உயிரை இறைவன் எவ்வளவு அழகா படைச்சிருக்கிறான், இந்த உயிரை எப்படி அடுத்த நிலைக்கு கொண்டு போறது அப்படிங்கிற எண்ணம் வந்து அதுக்கு எடுத்துட்டு போறதுக்கு உண்டான செயலை நான் செய்துகிட்டே போனேன். மக்கள் வந்து என்னைய குருஜின்னு சொல்றாங்க. நான் என்னைக்குமே என்ன குருஜியாவே பார்க்கல. இன்ஃபேக்ட் நீங்க எல்லாம் தான் எனக்கு பெரிய குரு. ஏன்னா உங்களை பார்க்கும் போதுதான் எனக்கு இந்த பதிலே தோணுது. நானா இதை எங்கேயும் போய் படிக்கல, நீங்க தான் எனக்கு இந்த பதில் எல்லாம் கத்துக் கொடுக்குறீங்க. சோ யாரெல்லாம் பாக்குறனோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாம் தான் என்னுடைய குரு. நான் மட்டும் இல்ல, எந்த ஒரு உயர்ந்த இடத்துக்கு போன ஒரு மனிதன் அவங்க எப்பவுமே நாங்க உயர்ந்த இடத்துக்கு போயிருக்கோம்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு போயிருப்பாங்க. திடீர்னு பார்த்தா உலகம் சொல்லும் நீ பெரிய ஆள் ஆயிட்டேன். அவங்க அப்படிலாம் நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா இந்த உலகத்துல யாருமே பெருசும் இல்லை சிறுசும் இல்லப்பா. நம்ம எல்லாமே இறைவன் படைத்த மிகப்பெரிய படைப்பு தான். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிருமே
பிரமாதமான குருஸ், பிரமாதமான சக்தி. Now you do not know that. நீங்க எல்லாமே ஒரு பெரிய இறைவனோட மிகப்பெரிய படைப்பு. The same God only created me and the same God has created you. Yes or no? வேற வேற மாதிரி அவர் கிரியேட் பண்ணியிருப்பாரா? ஒரே மாதிரி தான்ப்பா கிரியேட் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு அது புரியல, எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்குது, அதனால உங்களுக்கு அதை பகிர்ந்துக்கிறேன், அவ்வளவுதான். அடுத்த கேள்வி. இந்த உலகத்துல லக்குன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? There is no such thing as luck. There is no such thing as accident. ஆக்சிடென்ட்டா ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. இந்த ஹோல் காஸ்மாஸ்ல, இந்த ஹோல் யூனிவர்ஸ்ல எப்பவுமே எல்லாமே ஒரு கனெக்டிவிட்டியோட தான் நடக்குது. எவ்ரிதிங் இஸ் கனெக்டட். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அந்த கனெக்டிவிட்டி உங்களுக்கு புரியாதனால நீங்க திடீர்னு ஏதோ நடக்குதுன்னு நினைச்சுக்கிறீங்க. இப்ப திடீர்னு இந்த இடத்துல இருந்து ஒரு செடி முளைக்குது. இது திடீர்னு முளைக்கலிங்க. இது இப்போ உங்களுக்கு கண்ணுக்கு இப்ப செடி முளைச்ச மாதிரி தெரியுது. பட் ஆனா இந்த செடி முளைக்கிறதுக்கு இந்த மண்ணு கரெக்டா இருந்திருக்கணும். இந்த மண்ணு ரொம்ப வருஷமா அப்படியே கரெக்டா வந்துகிட்டே இருக்குது. அந்த மண்ணுக்கு சரியான உரம் இருக்கணும். அந்த மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய புழு பூச்சி எல்லாம் கரெக்டா இருந்தாதான் அந்த மண்ணு நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அந்த மண்ணுக்கு தண்ணி கரெக்டா போயிருக்குது, சூரிய ஒளிச்சம் கரெக்டா போயிருக்குது. இது எல்லாமே ரொம்ப காலமா நடந்துட்டு வந்ததுனால அந்த செடி இப்படி வந்திருக்குது. ஆனா உங்க மைண்ட் அதை பாக்குறது இல்ல. யூ அண்டர்ஸ்டாண்ட்? நீங்க ஏதோ ஒரு சம்பவம் டக்குன்னு இப்படி நடக்குது அப்படின்னா லக்குன்னு நினைச்சுக்காதீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க உங்க படிக்கிற ஸ்கூல்ல ஒவ்வொரு கிளாஸா நீங்க போயிட்டே போறீங்க. 4th 5th 6th 7th 8th 9th இப்படி போகும்போது ஒவ்வொரு கிளாஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 பிள்ளைங்க மட்டும் அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் வாங்கிட்டே இருப்பாங்க. எஸ் ஆர் நோ? ஒரு certain children only will be getting that first 5 ranks. மாத்தி மாத்தி வாங்குவாங்க. இப்போ ஒரு தடவை இது ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டா இத லக்குன்னு சொல்லலாம். ஆனா ஒரு சில குழந்தைங்க எப்பவுமே அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்காங்களே, இது எப்படி லக்காக இருக்க முடியும்? இப்ப நீங்க ஏன் அந்த மார்க் எடுக்கல அப்படின்னு உங்களை கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? வாத்தியார் என்ன டீச்சர் சரியா டீச் பண்ணல, கொஸ்டின் பேப்பர் டஃப், மார்க் எனக்கு அவங்க சரியா போடல, என்னுடைய சிலபஸ்ல இருந்து அவங்க சரியா கேள்வி கேட்கல, எனக்கு டைமே பத்தல, எங்க வீட்டுல என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தீங்க அதனால எனக்கு மார்க் போச்சு, டிவி எல்லாம் போட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணீங்க. இது மாதிரி மார்க் வாங்கலினா நம்ம எவ்வளவு ரீசன் சொல்லுவோம்? நிறைய ரீசன் சொல்றீங்களா இல்லையா? எஸ் ஆர் நோ? எல்லாம் வாயை மூடிட்டு இருக்கிறீங்க. ஓகே. ஆனா மார்க் மட்டும் நீங்க 100 out of 100 வாங்கிட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன சொல்வீங்க? 100 out of 100 வாங்கிட்டா நான் படிச்சு வாங்கினேன்னு சொல்லுவோம். மார்க் வாங்கிட்டா அதுக்கு நான் காரணம், வாங்கலைன்னா இவங்க எல்லாருமே காரணம் அப்படின்னு சொல்றோம். பட் ஆக்சுவலா அது உண்மை இல்லைங்க. இது மிகப்பெரிய தப்பு. மார்க் வாங்கினாலும் நான் தான் காரணம், வாங்கலைனாலும் நான் தான் காரணம். அந்த மார்க் வாங்குறதுக்கு கரெக்டா பிரெசிஷனா அந்த மாதிரி மார்க் வாங்குறதுக்குன்னு ஒரு சில பிரின்சிபிள்ஸ் இருக்குது. அந்த பிரின்சிபிள்ஸ் நீங்க சரியா கடைபிடிக்காதனாலதான் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் வாங்க முடியல. ஆனா அந்த பிரின்சிபிள்ஸ அந்த பர்டிகுலர் குழந்தைங்க எல்லாம் கரெக்டா பண்றாங்க. அதனாலதான் அவங்க எப்பவுமே அதை வாங்கிட்டு இருக்காங்க. எஸ் ஆர் நோ? நீங்க ஸ்கூலை மாத்துங்க, டீச்சர் மாறட்டும், என்ன வேணா மாறட்டும், கரெக்டா அந்த பிள்ளைங்க மட்டும் வாங்கிட்டே இருக்குதா? அது எப்படி ஆக்சிடென்டா இருக்க முடியும்? ஒரு வாட்டி ஆக்சிடென்டா வாங்கலாம், ஒரு வாட்டி லக்ல வாங்கலாம். எப்பவுமே வாங்குறாங்கன்னா அது ஆக்சிடென்டா இருக்க முடியுமா? முடியவே முடியாது. லைஃபே இப்படித்தான்ப்பா. படிப்புல மட்டும் இல்ல, வாழ்க்கையில நடக்கக்கூடிய எவ்ரி சக்சஸ்க்கும் ஃபெயிலியருக்கும் இது லக்கே கிடையாது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பிரின்சிபிள்ஸ் இருக்குது. அந்த பிரின்சிபிள்ஸை நீங்க கரெக்டா கத்துக்கிட்டீங்க, அந்த நேச்சரோட காஸ்மிக் லாஸை கரெக்டா கத்துக்கிட்டீங்கன்னா எப்பவுமே தோக்க மாட்டீங்க. You got it right. So next question. ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்ம லைஃப்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டினா 60 வயசுல மெதுவா கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி லைஃபுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கறத ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி ஸ்பிரிட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகே. இப்போ ஸ்பிரிட்னா என்ன? இப்போ பாடி இருக்குது,
மெட்டீரியல். இது வந்து மெட்டீரியல்னு சொல்றோம். பாடி இருக்குது. இந்த பாடி வேலை செய்யணும்னா மைண்ட் இருக்குது. இந்த மைண்டும் பாடியும் வேலை செய்யணும்னா உள்ள என்ன இருக்கணும்? சோல் இருக்கணும். அதைத்தான் ஸ்பிரிட்னு சொல்றோம். ஓகே, அந்த சோல் இல்லைன்னா இந்த பாடி ஒர்க் ஆகுமா? அதுதானே எனர்ஜியே. எஸ் சார் நோ? இப்போ சோல் மட்டும் இருக்கு, பாடி இல்ல, இப்ப வேலை செய்யுமா? பாடி இல்லைன்னா வேலை செய்யாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எப்படின்னா இந்த லைட் எரியுது. இந்த லைட்டுங்கிறது பிசிக்கலா நீங்க கண்ணுல பாக்குறீங்க. ஆனா இந்த லைட் எரியறதுக்கு இதுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் என்னது? அது கரண்ட் இருக்கணும். கரண்ட் இருந்தாதான் எது வேலை செய்யும்? லைட் வேலை செய்யும். இப்ப லைட் மட்டும் இருக்குது, கரண்ட் இல்லைன்னா லைட் இருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்ப கரண்ட் மட்டும் இருக்குது, இந்த லைட் பல்பு எதுவுமே இல்லை. இப்பவும் ஒன்னும் நீங்க கண்ணுல பார்க்கவே முடியாது. இந்த பாடியும் இருக்கணும். இந்த பாடிய இயக்கக்கூடிய, அதாவது இந்த பாடியை ஆபரேட் பண்றதுக்கு உள்ளுக்குள்ள அந்த கரண்ட்டும் வேணும். அப்பனா தானே இது வேலை செய்யும். எஸ் ஆர் நோ? அப்போ அந்த கரண்ட்னு நம்ம இதுக்கு சொல்றோமே, அதத்தான் ஸ்பிரிட்னு சொல்றோம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? சோ இப்ப பாடியும் இருக்கணும், ஸ்பிரிட்டும் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தாதான் உலகத்துல வாழ முடியும். சோ மெட்டீரியல் நல்லா இருக்கணும்னா ஸ்பிரிட் நல்லா இருக்கணும். ஸ்பிரிட் நல்லா இருக்கணும்னா பாடியை நல்லா வச்சுக்கணும். சோ ரெண்டுமே இருக்கணும் லைஃப்ல. ஸ்பிரிச்சுவாலிட்டியும் வேணும், மெட்டீரியலிஸ்டிக்கும் வேணும். ரெண்டுமே பேலன்ஸ்டா எப்ப இருக்குதோ அப்பதான் உங்க லைஃப் நல்லா இருக்கும். சோ இந்த ஸ்பிரிட்டை நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த பாடியை நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த மைண்டுங்கிற சாஃப்ட்வேரையும் நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் எஜுகேஷன். எவன் ஒருத்தன் தன்னோட வெஹிக்கிளை நல்லா புரிஞ்சுக்கிறானோ இப்ப இந்த வெஹிக்கிளை வச்சு நல்லா ஓட்ட முடியும். எஸ் ஆர் நோ? யூ கேன் கீப் த எனர்ஜி வெரி ஹை அண்ட் யூ கேன் டிரைவ் திஸ் வெஹிக்கிள் லைக் அ பியூட்டிஃபுல் மெஷின். இப்ப இந்த மெஷின் டிவைன் வந்து நமக்கு எப்படிப்பட்ட மெஷின் கொடுத்திருக்குன்னா, ஒரு பிரைவேட் ஜெட் ஏரோப்ளேனை நம்மகிட்ட கொடுத்திருக்காங்க. அது பிரைவேட் ஜெட் ஏரோப்ளேனானே தெரியாம போயிட்டு இருக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டியும் வேணும், மெட்டீரியலிஸ்டிக்கும் வேணும். ரெண்டும் பேலன்ஸ்டா இருந்தாதான் பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிற ஒரு விஷயத்த இந்த அரங்கத்தில் இருக்கிற பல்பையும் கரண்டையும் வச்சு நீங்க சொல்லி கொடுப்பீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. such an easy example for the kidsங்க. சோ அடுத்த கேள்வி கண்ணா. நம்ம வாழ்க்கையில நிறைய டிசைர்ஸ் இருக்கலாமா? அது டிசைர்ஸ் நிறைய இருந்தா நம்ம வாழ்க்கையை அது அஃபெக்ட் பண்ணுமா? ஆசைப்படலாமா? நிறைய ஆசைகள் இருக்கலாமா? அந்த ஆசைகள் நம்ம வாழ்க்கையை பாதிக்குமா? See, desire தான் உங்க வாழ்க்கையவே டிரைவ் பண்ணுது. Desire is the driving force of your life. இப்போ உங்களுக்கு தண்ணி குடிக்கணும்னு ஆசை இருந்தா தானே தண்ணியை குடிக்க முடியும். எஸ் ஆர் நோ? தண்ணி குடிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தா, ஆசை வந்தாதான் நீங்க என்ன பண்ண முடியும்? தண்ணி குடிக்க முடியும். சினிமாக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு தாட் வரும் சினிமாக்கு போகணும். அதுக்கப்புறம் தான் நீங்க எங்க போக முடியும்? சினிமாக்கே போக முடியும். சோ ஒரு ஆக்ஷன் நடக்குது, தண்ணி குடிக்கிற அந்த ஆக்ஷன் நடக்குதுன்னா அந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? டிசைர் இருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் கம்ஸ் த டிசைர், தென் கம்ஸ் த தாட், தென் கம்ஸ் தி ஆக்ஷன். இந்த ஆக்ஷன் எப்ப நடக்கும்னா தாட் வந்தாதான் நடக்கும். இந்த தாட் எப்ப வரும்? டிசைர் இருந்தாதான் தாட் வரும். இப்ப உலகத்துல நீங்க செயல் செய்யணும்னா ஃபர்ஸ்ட் டிசைர் இருந்தா தான் செயலே செய்ய முடியும். டிசைரே இல்லைன்னா செயலே நடக்காது, தாட்டே இருக்காது. சோ டிசைர் தான் ஆக்ஷனுக்கு மூலாதாரமே. டிசைர் தான். இப்போ இந்த மாதிரி ஒரு டிவி ஷோக்கு நான் வரணும்னு ஆசைப்பட்டதுனால தான் நான் வந்திருக்கேன். நான் வந்து ஒரு பெரிய படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு அப்புறம் தான், அந்த தாட் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த படிப்பே என்னால படிக்க முடியும். உங்க அப்பா வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஆசை வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த தாட் வரும், அந்த செயல் நடக்கும். சோ எப்பவுமே ஒன்னு வச்சுக்கோங்க, ஆசை தான் இந்த உலகத்தையே டிரைவ் பண்ணுது. வைக்கிற ஆசைய பெருசா வைங்க. டிசைர் பிக். தட்ஸ் வாட் அப்துல் கலாம் சே, ட்ரீம் பிக் ன்னு சொன்னார். பெருசா வைங்க, கடைசியில உண்மை என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். டிசைர் இஸ் நாட் ராங். கீப் இட் வெரி பிக். ஹேவ் த பிகெஸ்ட் டிசைர் இன் தி வேர்ல்ட். டிசைருக்கு ஒரு அற்புதமான விளக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. ஆயிரம் கேள்விகள், அடுக்கடுக்கான கேள்விகள், அற்புதமான, அருமையான, இனிமையான, எளிமையான விளக்கங்கள்.
இந்த வாரம் இப்படி ஒரு அருமையான நிகழ்ச்சி வானவில் வாழ்க்கையில் நடந்து முடிந்திருக்கிறது. மீண்டும் ஒரு வானவில் வாழ்க்கையில் நாம் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.